பெரிதான கிருபையினாலே கர்த்தர் இந்த புதிய நாளை காண கிருபை செய்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். நாளைய தினத்திலே பரிசுத்த ஓய்வு நாள், முந்தின நாள் ஆயத்த நாள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா, தெய்வ சமூகத்திலே வருகிறதற்கு, அவருடைய சந்நிதியிலே வருகிறதற்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொடுக்கும்படியா, பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியா, சுத்திகரிப்பை கொடுக்கும்படியா, பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்து மீறுதல்களை எல்லாம் மன்னித்து தயவாய் நமக்கு இறங்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் காத்திருந்தார். இந்த புதிய நாளை காண கிருபை செய்தபடினா கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்ற வார்த்தையின்படியே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்ட கடவோம் பாருங்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல். நேற்று பார்த்தோம், பிசாசு கொண்டு கூடாமலும் இருங்கள் என்று சொல். அப்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக முந்தின நாள் கேட்டோம். கர்த்தர் பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிற தேவன். பிரயோஜனம், தேவ பக்தி பிரயோஜனம், நற்கிரியைகள் செய்கிறது பிரயோஜனம், சிட்சை பிரயோஜனம், வேத வாக்கியங்கள் பிரயோஜனம், அபிஷேகம் பிரயோஜனம், ஊழியம் பிரயோஜனம். இப்படி பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தாவே எனக்கு தாரன்னு சொல்லுங்க. இப்போ நேற்று கேட்டோம், நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த வேண்டும். நேற்று வரையில் நடத்தினார், நேற்று முழுவதுமாக நடத்தினார், இரவு முழுவதும் நடத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, அந்த காலை வேளையில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா, நாளை தினத்திற்காக தகுதிப்படுத்தும்படியா, பரிசுத்த அலங்காரத்தோடு தொடுத்துக்கொள்ள அந்த பரிசுத்தத்தை கர்த்தரை கொடுக்கும்படியா எல்லாம் ஜெபிப்போமா, தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றிலே ஸ்தோத்திர செய்யுங்கள். அப்படி செய்வதுதான் உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு அன்பு கூறுங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அல்லது ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். அதிலே ஒருவன் மாத்திரம் ஹல்லேலூயா தான் ஆரோக்கியம் அடைந்ததை நினைத்து திரும்பி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்திற்கு முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும், ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும். ஹல்லேலூயா. வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும், துதித்தலே தகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவங்களற கழுவி அக்கிரமணிகள் சுத்திகரித்து மீறுதல்களை மன்னித்து தயவா எனக்கு எங்களுக்கு ரகமடியாக ஜெபிக்கிற ராஜா மே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளைய தினத்திலே பரிசுத்த ஓய்வு நாள், இன்றைக்கு ஆயத்த நாள் என்று சொல்லி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தருடைய நாம மகிமைப்பட தேவனுடைய கரம் செயல்படட்டும். பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே. தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே தேடுகிறேன், வறண்டது விடாய்த்ததும் தண்ணீரிட்டதுமான நிலத்தில் என் ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது, மாம்சமானதும் வாஞ்சிக்கிறது என்று சொல்லி கர்த்தா இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே பார்க்க ஆசை இருந்தும் உடைய வல்லமை கண்டேன், மகிமை கண்டேன் என்று தாவீதின் அனுபவத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தாங்க, எல்லாருக்கும் தாங்க. அந்த காலை வேளையில் தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. குறைவானது அப்பா நிறைவானதை கொடுத்து ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் ஒழித்து போகிறது ஹல்லேலூயா செய்கிற தேவன். கர்த்தாவே இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். நீர் எங்களுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களற கழுவி அக்கிரமணிகள் சுத்திகரித்து மீறுதல்களை மன்னித்து தயவா எனக்கு எங்களுக்கு நீர் இறங்கும்படியாய் பாவங்களற கழுவுங்க, பாவங்களற கழுவுங்க, பாவங்களற கழுவுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமான உம்முடைய ரத்தம், வெளியேறப்பட்ட உம்முடைய ரத்தம், மாசற்ற உம்முடைய ரத்தம், குற்றம் இல்லாத உம்முடைய ரத்தம். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள உங்க ரத்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விழாவிலே குத்தப்பட்ட பொழுது செந்நீரும் நீருமாய் ஆண்டவரே செந்நீராய் வந்தது, செந்நீராய் வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரத்தமும் நீரும் வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கா, எங்களுக்கா, எனக்கா, எங்களுக்கா, எனக்கா, எங்களுக்கா, பார்க்கிற கேட்கிற எல்லாருக்காகவும், எல்லா குடும்பத்திற்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்காக
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நோக்கம் நிறைவேற்றினீர் இந்த உலகத்தில். அந்த நோக்கம் உலகத்தில் வந்த நோக்கம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேட வந்தேன், இழந்து போனதை தேட வந்தேன், ரட்சிப்பை கொடுக்க வந்தேன், மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி கர்த்தாவே அக்கினி போட வந்தேன். ஹல்லேலூயா. அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அக்கினி போட வந்த தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரே அந்த அக்கினி பற்றி எறிவதாக. அதற்கு ஒரு பரிசுத்தம், அதற்கு ஒரு ஆயத்தம், அதற்கு ஒரு தகுதிப்படுத்த முடியும், அதற்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசோப்பினால் என்னை கழுவீர்கள், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி கர்த்தா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாக. ஆண்டவரே நாளைக்கு பரிசுத்தம், ஆண்டவரே அது பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டுமே, அதற்கு முந்தின நாள் ஆயத்த நாள் என்று எல்லாரையும் இப்பொழுது ஆயத்தப்படுத்துங்க, எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. எல்லா பலிபீடமும் ஆயத்தமாகட்டும். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்துக்கென்று 12 கற்களை எடுத்து கோத்திரத்தின்படி கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரே பலியை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செலுத்தினாரு. அக்கினி இறங்கினது, அக்கினி இறங்கினது, அக்கினி இறங்கினது. அக்கினினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி அக்கினினால் உத்தரவு கொடுது. அப்படி ஆண்டவர் எல்லா பலிபீடம், நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆலயமும் ஆண்டவரே புதுப்பிக்கப்படும். ஆண்டவரே பலிபீடம் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். பலி பரிசுத்தமாய், பலி பரிசுத்தமாய், பலி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பழுதற்றதாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி. ஆமாண்டவரே சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நினைவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், கண் பார்வைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், வழிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நடக்கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், செயல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆவி ஆத்தும சரீரம் சுத்திகரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவை தரிசிக்கும்படியான ஒரு சுத்திகரிப்பு கர்த்தர் எங்கள் உள்ளத்தில் தருவீரா, எங்கள் இருதயத்திலே கொடுப்பீராக. உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், அப்படி ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆமாண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க, உமக்கு சித்தமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலை வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி ஹல்லேலூயா காலமே ஹல்லேலூயா மலை உச்சியிலே வந்து நில்லு என்று சொல்லி கர்த்தா அப்படி ஒரு ஆயத்தம், விடியற் காலத்திலே ஆயத்தம், விடியற் காலத்தில் ஆயத்தம். கர்த்தாவே காலையில் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில் உமக்கு நேரவர் ஆயத்தமாகி காத்திருப்பேர் என்று தாவீதை போல கர்த்தாவே அப்படி ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள், பஸ்காவை மேல் வீட்டிலே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அப்படி ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார். மணவாளன் வருகிறார் என்று நடு ராத்திரியிலே சத்தம் வந்தபோது தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடு ராத்திரியிலே பவுலும் சீலா ஹல்லேலூயா தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைத்தகுதா, பூமி மிகவும் அதிர்ந்தது போல கர்த்தாவே ஸ்தோத்திரமா நடு ராத்திரியிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். தகப்பனே தாவீதின் குமாரனை இறங்கும்படியா. ஹல்லேலூயா. அன்பானவரே ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம், இழந்து போனதை தேட வந்தவரே ஸ்தோத்திரம். தீர்மானத்தின்படி என்ன எங்களை எல்லாரையும் முன் குறித்திருக்கிறீங்களோ அதற்காக ஸ்தோத்திரம், தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையில் அப்படியே செய்வார் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையில் அப்படியே செய்வார். அப்படி ஒரு பரிசுத்தம், அப்படி ஒரு பரிசுத்தம், அப்படி ஒரு பரிசுத்தம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆண்டவரே நாள் பரிசுத்த ஓய்வினால், பரிசுத்த ஓய்வினால் கர்த்தரை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்க வேண்டும். ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவரே பழுதற்றதாய் நாங்கள் பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். வார்த்தையின்படி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும். கர்த்தாவே கிருபை தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இம்மட்டு தாங்கினதற்காக ஸ்தோத்திர, தப்பித்ததற்காக ஸ்தோத்திரம், ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம், சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்திற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம், உதவிகளுக்காக ஸ்தோத்திரம், எண்ணற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவிற்காக ஸ்தோத்திரம், தயைக்காக ஸ்தோத்திரம், அன்பிற்காக ஸ்தோத்திரம், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இந்த தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமாண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம் தேவனுடைய ஈவு. கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் இன்றைக்கு நடத்துங்கப்பா. நாளை தினத்திற்காக எல்லாரையும்
ஆயத்தப்படுத்துங்க. எல்லா இடமும் ஆயத்தமாகட்டும். எல்லா அண்ணவரே அல்லேலூயா ஸ்தோத்திர ஜெப வீடும் ஆயத்தமாகட்டும். கர்த்தருடைய நாம் எல்லா ஜனங்களும் ஆயத்தமாக, வாகனங்கள் ஆயத்தமாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதியிலே பிரியப்படுகிற தேவனே நாங்களுமே துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரானவர் நாங்களுமே துதிக்கிறோம். தேவனே நீர் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர். நாங்களுமே துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறேன், ஏசப்பா துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா அந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே தேவ சந்நிதியிலே உம்முடைய பாதபடி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதியத்திலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதற்காக துதிக்கிறோம். துதியத்திலே தகும் என்ற வார்த்தைக்காய் துதிக்கிறோம். துதியத்திலே நல்லதா இருக்கிறதற்காக துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கும் பொழுது சத்துருக்கள் நிர்மலமாக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினபோது சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினபடினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார். ஹல்லேலூயா சத்துருக்கள் விழுந்தார். அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மை ஜெபிப்பதற்காக, துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக, தொழுது கொள்வதற்காக, ஆலயத்துக்கு வருவதற்காக, ஜெபிப்பதற்காக எது எது தடையாக இருக்கிறதோ, எது எது சத்துருவாய் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா வெட்டுண்டு விழத்தக்கதால் ஹல்லேலூயா தூதர்கள் இறங்க, தூதர்கள் இறங்கட்டும், தூதர்கள் இறங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்க. அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக ராஜா. நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் அபிஷேக வல்லமையினால் அக்கினியால் நிரப்புங்க. அண்ணலாக்கப்பட ஜெபிக்கிறோம். கேட்டமே முந்தின நாள் கர்த்தாவே பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன், பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லி கர்த்தாவே பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன் கர்த்தாவே. ஆமாண்டவரே தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. இந்த ஆண்டவரே காலத்திற்கும் வருகிற காலங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளது அப்பா. வேத வாக்கியங்கள் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே சிட்சைக்குள்ளப்படுத்துகிறது ஆண்டவரே. சிட்சை பிரயோஜனமாக இருக்கிறது, நற்கிரியைகள் பிரயோஜனமாக இருக்கிறது ராஜா. அபிஷேகம் பிரயோஜனமாக இருக்கிறது ஆண்டவரே. ஊழியம் பிரயோஜனமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே, அது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி முந்தின நாள் போதித்தீரே. நேற்று ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவன், நித்தமும் எங்களை நடத்துகிற தேவன், குறைவின்றி நடத்துகிற தேவன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நடத்துகிற தேவன், வற்றாத நீரூற்றை போல மாற்றுகிற தேவன் அப்பா. நடத்துங்க ராஜா, இன்றைக்கும் நடத்துங்கப்பா. தேவதாசர் மூலமாய் எங்களுக்கு போதிக்கிறீரா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்தமும் ஆலயத்துக்கு நேராக நடத்துகிற தேவன், பலிபீடத்துக்கு நேராக நடத்துகிற தேவன் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்து. எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்க கடம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாக அதிருப்பது தேவனுடைய கிருபையே. இரக்கங்களுக்கு முடிவில்லவர்கள் காலைதோறும் புதியவர்கள். இன்றைக்குரிய கிருபையினால் கர்த்தர் நடத்துங்க. இது ஆயத்த நாள் எல்லாரும் ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. கிருபை இன்றைக்குரிய கிருபையினால் கர்த்தர் நடத்தும்படியாக கர்த்தாவே இன்றைக்கு நடக்கிற ஆண்டவரே சகோதரிகள் தாய்மார்கள் ஆண்டவரே ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி ஜெப கண்ணீரில் ஜெபம் பெரிய மாற்றத்தை எங்கள் ஆண்டவரே தமிழ்நாட்டிலே, எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக ஒருமண்டப்பட்டு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடி இருந்த அசைந்தது என்ற வார்த்தை இன்றைக்கு சகோதரர்கள் ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாமத்தை மேம்படுத்துங்க. அப்போஸ்தலர் ஆசீர்வாத ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்தும்படியாக பாஸ்டர் ஜேம்ஸ், பாஸ்டர் ஜேசன் அவர்களை ஆண்டவரை கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறதால் ஆண்டவரே ஆத்மநேசர் கிளை சபை ஊழியர்கள் தேவதாசர்களை ஆண்டவரை கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்கப்பா. நாளை தின பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாம உடன் தேவ பிள்ளைகள், மூப்பர்கள், விசுவாசிகள் கொடுக்கிற தாங்கிற செபிக்கிற உதவியாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். பார்க்கிற கேட்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. நித்தமும் நடத்துகிற தேவன் இன்றைக்கும் நடத்தப்பட நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு விசேஷித்த விதமாய் எங்கள் தேவதாசரமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தேவதாசர் மூலமாய் காலைதோறும் ஆண்டவரே புதிய மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறவருக்காய் ஸ்தோத்திரம். அந்த மன்னா ஆண்டவர் வார்த்தை என்கிற மன்னா எங்களை அது ஆண்டவரே உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். தேவதாசரை இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் நெல்சன் ஜெஸ்பருக்காக, சிஸ்டர் பெர்சிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே நடைபெறுகிற டெசுவா மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபக்கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேகர் வந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவிக்கப்படும், நாமத்திலே விடுவிக்கப்படும், அந்த நாமத்திலே ரட்சிப்பு, அந்த நாமத்திலே விடுதலை, அந்த நாமத்திலே சத்துருக்கள் நிர்மலமாக்கும், அந்த நாமத்திலே சுகத்தை கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அங்கே நடக்கிற ஆண்டவரே ஜெபத்தை கர்த்தர் அந்த ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதிங்க.
அநேகர் வந்து விடுவிக்கப்படட்டும். பாஸ்டர் ஆண்டவரே நெல்சன் ஜேஸ்பருக்காக கர்த்தர் கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்து. சிஸ்டர் பெர்சி ஆண்டவரே அப்பா கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துங்கப்பா. கூட சென்ற ஒவ்வொருவருக்கு பாஸ்டர் சாம் அவர்களை ஆண்டவரே கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாஸ்டர் சாமி இரவும் பகலும் பிரயாசப்படுகிற பாஸ்டரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நோக்கம் நிறைவேற. ஆண்டவர் யுத்த காலத்திலே தாவீது வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. கோலியாத்தை வீழ்த்தினது போல கத்தா அநேக சத்துருக்கள் விழத்தள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர் டேனியல் ஜெபா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிளை சபைகளுக்காக ஸ்தோத்திரம். நடைபெறுகிற எல்லா ஜெபக்குழுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். துதிகர மகிமையிலோமக்கே செலுத்துகிறோம். அவர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சபையாரை கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரிட்டதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபைதான். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபைதான். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும், மதிக்கவும் கிருபைதான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகமும் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த எனக்கு உதவி செய்யும். பரிசுத்தாவினால் மாம்சக்கிரிகள் அளிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்தாவின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்தாவினால் தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்படவேன். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதல் எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தார், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கை எனக்கு தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மை உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றும். 2 தீமோத்தேயு 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபைதான். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தெய்வ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். 103ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் அண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டவதா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். காலைவெளியிலே மறுபடியுமாக நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர, ஜெப ஆலயத்துக்குள் வர, தேவனுடைய வீட்டுக்கு வர ஒரு கிருபை கொடுத்தார். அருமையானவர்களை, ஒரு புதிய நாளை காணுகிறதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளுக்காக, நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், ஆராதிக்கிற நாள். இன்றைக்கு ஒரு ஆயத்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலையிலும் கூட ஆயத்த ஜெபம் நமக்கு உண்டு. 7 மணிக்கு
இப்பொழுது வேத புஸ்தகத்தை திறந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். நல்ல கவனியுங்கள். இங்கே தான் கோத்திரத்தார் ஒரு கூட்டம் போறாங்க, ஒரு 5 பேர். ஏன்னா இடத்தை தேடி போறாங்க, தங்கள் குடியிருக்க ஒரு நல்ல இடம் வேணும்னு எல்லாம் அந்த பகுதியெல்லாம் தேடி போகிறாங்க. எப்பிராயிம் கோத்திரத்தை தாண்டி போகிறாங்க. போகிற வழியில் அங்கே ஒரு ஆசாரியனை, ஒரு லேவியனை சந்திக்கிறார்கள். இந்த லேவியன் சந்தித்த பொழுது இவன் ஆசாரியன்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஊழியக்கார். இவங்க கேட்குறாங்க, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா? 5வது வசனத்தை வாசிங்க சத்தமா. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று. நல்ல கவனிங்க. எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். நல்ல கவனிங்கள். நாங்கள் போற காரியம், எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா? அனுகூலம்னா சக்சஸ் அர்த்தம். கர்த்தருக்கு அனுகூலம் பிரதிகூலம் அல்ல, அனுகூலமாய் முடியுமா? இன்னைக்கு நம்ம சில காரியத்துக்கெல்லாம் போகிறோம், பிரயாணமாக போகிறோம். அந்த காரியம் முடியுமா? அந்த காரியம் நடக்குமா? ஜெபிச்சுட்டு போகணும். இவங்க போகிற வழியில் ஆசாரியனை பார்த்துட்டாங்க. ஆசாரியனை பார்த்த உடனே தேவனிடத்தில் கேட்டு கொஞ்சம் சொல்லியா, கர்த்தருக்கு தேவனிடத்தில் கேள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 6வது வசனம். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். அதுதான் காரியமே. நீ போற பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறதா இருக்கணும். சும்மா பிரயாணப்பட்டு போய் சக்சஸ் ஆகாம, காரியம் வாய்க்காம திரும்பிடக்கூடாது. போகும் முன்னே கொஞ்சம் விசாரிக்கணும், போகும் முன்னே ஜெபத்தில் இருக்கணும், போகும் முன்னே கர்த்தருடைய பாதத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஆமாம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் சில காரியம் தோல்வியிலே முடிகிறது. கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் போய் வெற்றி இல்லாமல் திரும்புகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்கிறான் பாருங்க, உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. நம்ம பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். நல்ல கவனியுங்கள். ஆகவே அனுகூலமாய் முடியுமா? பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா? அனுகூலமாயிட்டு பார்த்தீங்க, அனுகூலமாயிட்டு கர்த்தருக்கு. தாவீதும் கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 7-8 படிச்சிங்கன்னா, அவன் சிக்லாகுக்கு வருகிறான். வெளியிலிருந்து அவன் ஆட்கள் எல்லாரும் சிக்லாகுக்கு வந்தால் வீடையும் காணும், உன்னையும் காணும், அவனுடைய குடும்பங்களையே காணும், எல்லாருடைய குடும்பங்களையும். எல்லாரும் இந்த அமலேக்கியன் வந்து சுட்டெரிச்சிட்டு எல்லாம் கொண்டுக்கிட்டு போயிட்டான், சிறை பிடித்து கொண்டு போயிட்டான். அப்போது எல்லாரும் அழுகிறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணினான்? அழுதான். தாவீது ஒரு கட்டத்தில் இவன் வாழ்க்கையே அழுகையாத்தான் இருந்துச்சு, கண்ணீராத்தான் இருந்துச்சு. அபிஷேகம் பெற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்டும் வாழ்க்கையிலே போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு எத்தனைவருடைய வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம், இழப்புகளை சந்திக்கிறோம். ஆனாலும் இந்த நேரங்களிலும் தாவீது அழுதாலும் அழுதுகிட்டே இருக்கல. உடனே ஆசாரியனை கூப்பிடுகிறான். அவன்கிட்ட ஆசாரியன் இருந்தான். எப்போவுமே நமக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கணும். சும்மா கண்ட ஊழியக்காரன்லாம் வச்சுக்கிட்டு ஆசாரியன் நினச்சிக்கிட்டு ஓடக்கூடாது. கர்த்தருக்கு ஆமாம், கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த ஊழியக்காரர் உண்டு, நமக்குன்னு கொடுத்த ஒரு சபை உண்டு, நமக்குன்னு கொடுத்த ஒரு ஐக்கியம் உண்டு. கர்த்தருக்கு ஆகவே தேவ சமூகத்துக்கு வந்துடணும்.
ஜெபிக்கணும். பாருங்க என்ன நடக்குதுன்னா, உடனே அந்த அபியத்தாரை கூப்பிடுறோம். அபியத்தார் இங்கே வா. அவன்கிட்ட தான் இப்போ என்ன இருக்குது? ஏபோத்து இருக்குது. எப்பொழுதும் அவன்கிட்ட அந்த ஏபோத்தை வச்சுருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அவங்களும் அவன்கிட்ட என்ன, தேவனிடத்தில் கேளுன்னு தான் சொன்னாங்க. தேவனிடத்தில் கேளு, எங்கள் பிரயாணம், நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்க காரியம் அனுகூலமாய் முடியுமா, சக்சஸ் ஆகுமா, வெற்றி கிடைக்குமா, ஜெயம் கிடைக்குமா? இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம், விரும்புகிறோம். கர்த்தருக்கு நம்ம காரியெல்லாம் சக்சஸ் ஆகும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தோற்று போகிறவர்கள் அல்ல, ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கர்த்தருக்கு ஏன்னா அவரிடத்துல தான் நமக்கு என்ன வரும்? ஜெயம் வரும். ஜெயமோ நமக்கு யாரால் வரணும்? கர்த்தரால் வரணும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரணும். ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு கர்த்தரால் வரணும். உங்கள் பிள்ளைகள் காரியமோ குடும்ப காரியமோ எல்லாம் உங்களுக்கு, நீங்கள் கர்த்தருடைய பாதத்துக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, தேவனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது, அல்லது தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் காரியமெல்லாம் சக்சஸ் ஆக மாறும், ஜெயமாக மாறும். கர்த்தருக்கு தாவீது அபியத்தாரை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வான்னா, உடனே பாருங்க ஊழியக்காரனை கூப்பிடுறான். பாருங்க கர்த்தருக்கு உடனே கர்த்தர்ட்ட கேட்கிறான். 8வது வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டும். நான் எங்க குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் சிறைபிடிச்சுக்கிட்டு போனான்ல, அந்த தண்டை, அந்த இராணுவத்தை, அந்த கூட்டத்தை நான் பின்தொடரணுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அதை நீ பிடிப்பாய். அந்த சகலத்தை ஒன்று குறையாம சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தருக்கு பார்த்தீங்களா, எந்த அமலைக்க அழிக்க சொன்னாலும் அந்த அமலைக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், நமக்கு போராட்டம் தான். அதனால தான் சவுல்கிட்ட சொன்னார், இதுக்காகத்தாண்டா உனக்கு அபிஷேகம், இதுக்காகத்தான் உன்னை ராஜாவாக்கினேன். கர்த்தருக்கு பாருங்க, தேவனுடைய முதல் திட்டத்தையே அவன் செய்யலை. ஆண்டவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தெரிந்து கொள்றாருன்னா அவனை வச்சு எதையாவது செய்யணும்னு பார்ப்பார். ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்றாருன்னா, கொண்டு வர்றாருன்னா, அபிஷேகம் பண்ணுறாருன்னா, அவனை கொண்டு அவர் எதிர்பார்க்கிறார், இவன் இதை செய்வான், இவனால் செய்ய முடியும், நான் இவனோடு இருப்பேன். கர்த்தருக்கு சிம்சோனுக்கு ஒரு பிரதிஷ்டையை கொடுத்து மகா பலத்தை கொடுத்தாருன்னா, இவன் போதும், இவன் மிலிட்ரியாக இருப்பான், இவன் ஆளினால் ஆள், இராணுவம் இவன் தான். இஸ்ரவேலுக்கு அன்னைக்கு இராணுவம் இல்லை, இவன் தான் இராணுவமே. பெலிஸ்தனுக்கு ஒரு பெரிய இராணுவம் இருந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு. கர்த்தர் இவனுக்கு மகாபலத்தை கொடுத்தார், இவனை வச்சு பெரிய காரியத்தை செய்யணும்னு திட்டமிட்டார். ஆனால் அவன் முழுவதும் ஒப்பு கொடுக்காம போயிட்டான். கர்த்தருக்கு ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, உங்களை அவர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுவும் சரியான சபையில் சரியான உபதேசத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உன் பகுதியில், உன் தெருவில் அல்லது உன் கிராமத்தில், அந்த ஏரியாவில் இவனை கண்டு இந்த குடும்பத்தை வச்சு எதையாவது செய்யணும்னு தான் அவர் தீர்மானம் பண்ணி உங்களை ரட்சிக்கிறார். சும்மா உங்களை ரட்சித்து கொண்டு ஏதோ உட்கார வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு வருவல்ல. ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நோக்கமே அவனையும் அவன் வரக்கூடிய சந்ததியை வச்சு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க பார்த்தார். கர்த்தருக்கு ஆமாம், ஒரு நோக்கம் உண்டு. நாம தான் ஒரு தேசம், நாம தான் ஒரு ராஜ்யம் அப்படின்னு அவர் திட்டம் வச்சிருக்க. தாவீதை அபிஷேகித்ததின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றிக்கிட்டே வர்றாரு. கர்த்தருக்கு பவுல தெரிந்து கொண்டார்னா என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவனை நான் தெரிந்துக்கிட்டேன்னாரு. அவன் கடைசி வரைக்கும் அதற்காகவே ஓடினா, ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டேன்னா. ஐயா பவுல், கர்த்தருக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நேரடியில் பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் இல்லையா? ஏதோ வேலைக்கு போகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இதுக்காகவா தெரிந்து கொண்டார்? அதான் உலகத்தில் எல்லாம் நடக்குதே. அவன் அதைத்தானே செய்யறான்.
ஆனா உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகம், தாளந்துகள், கிருபைகளை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. தேவ சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ளுங்க. பவுல் கேட்டார், சவுலா இருக்கிற காலத்தில் குருட்டு கண்ணோடு கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன? இந்த சபையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்த நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு கர்த்தருக்கு. ஆகவே விஷயத்துக்கு வருவோம். தொடர்ந்துட்டான், போய் அடிச்சு திருப்பி போற வழியிலே என்ன ஒருவனை பிடிச்சாச்சு. அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை வச்சே தாவீது வெற்றியை பெற்றுக்கிட்டு வந்துட்டான். கர்த்தருக்கு பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா? அனுகூலம். நாங்க போற காரியம் சக்சஸா வருமா? சக்சஸ் ஆகுமா? அவன் சொன்னான் பாருங்க, நல்ல பதில், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. அதுதான் நம்ம பிரயாணம். நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். டிராவல். இந்த டிராவலில் கர்த்தர் நம்மோடு வரணும். இஸ்ரவேலுடைய பிரயாணங்களிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? கூட போய்கிட்டே இருந்தார். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும், கவனிங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. எப்படி தங்கி இருந்தது? எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் உங்களோடு வர்றாரா? எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரா? கர்த்தருக்கு ஆமா. உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றதா? இவங்கெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்காங்க? கானானுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. கானானை சுதந்தரிக்கணும். கர்த்தருக்கு கானானை சுதந்தரிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இவங்க பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தருக்கு. அது மாத்திரமல்ல, இவங்க பிரயாணத்தில் கர்த்தர் மாத்திரமல்ல, பெட்டியும் போய்கிட்டு இருக்கு, ஆசாரியன் போய்கிட்டு இருக்கிறான். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33லேருந்து 35 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, பிரயாணத்தில் கர்த்தரின் பெட்டி வாசிங்க. 33 10:33 என்னாகமம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு பெட்டியை முன்னே வச்சான், ஆசாரியனை முன்னே வச்சான். யோசிச்சு பாருங்க, பிரயாணத்தில் கர்த்தரை வார்த்தையை முன்னே முக்கியப்படுத்துங்க. உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை வருதா? கர்த்தர் வர்றாரா? ஆசாரியன் வர்றானா? கர்த்தருக்கு பாருங்க, முன்னே போய்கிட்டே இருக்கு பெட்டி. வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. நம்முடைய டிராவலில் வார்த்தை இல்லாமல் போகக்கூடாது, வாக்குத்தத்தம் இல்லாமல் போகக்கூடாது, கட்டளை இல்லாமல் போகக்கூடாது. இந்த பெட்டி தான் ஏன் முன்னே போகுதான்? சத்துருக்களை சிதறடிச்சிருது. ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 35 படிங்க. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அதுக்கு தானே பெட்டி போகுது. வழிகாட்ட மாத்திரமல்ல, இளைப்பான ஸ்தலத்தை தேடி மாத்திரமல்ல, சத்துருக்களை சிதறடிக்கிறதுக்கு தான் இந்த பெட்டி முன்ன போகுது. அதான் வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு வார்த்தை உடன்படிக்கை பெட்டியாக இரு. உனக்குள்ள வார்த்தை இருக்கிற வரைக்கும் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட முடியும். வார்த்தையினால் நிரப்பப்படுங்க. கர்த்தருக்கு வார்த்தை. பார்த்தீங்களா, இந்த பெட்டி எழும்பும் பொழுது தான் பிரயாணமே போகும். பெட்டி எழும்பாத வரைக்கும், மேகம் வராத வரைக்கும் பிரயாணம் எத்தனை மாத கணக்கில் கூட, வருஷம் கூட ஆகும். அங்கே தான் இருப்பாங்க கூடாரம் போட்டு.
பெட்டி புறப்படணும் அப்படின்னா தேவன் எழுந்தருடுவார். கர்த்தருக்கு தேவன் எழும்ப ஆரம்பிச்சுட்டா பிரயாணம் கண்டினியூ. அவங்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகும். அப்பதான் உடன்படிக்கை படி போனா தானே சக்சஸ். வார்த்தை கர்த்தருக்கு. ஆகவே பிரயாணத்தில் கர்த்தரும் இருக்கணும், வார்த்தையும் இருக்கணும், ஆசாரியனும் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இவங்க போற இடம் வாக்குத்தத்தம். கர்த்தர் தருவேன் என்று சொன்ன ஸ்தலத்துக்கு பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாங்களாம். சார், யாக்கோபு பிரயாணம் பண்ணினான். நீங்கள் வாசியுங்கள் ஆதியாகமம் 32:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபுடைய பிரயாணம், அவன் டிராவலில் யாரை சந்திக்கிறான்? நம்ம யாரை சந்திக்கிறோம்? எவனா வீணா போனவனையும் துன்மார்க்கனையும் ஒன்றுமில்லாமனையும் சந்திக்கிறோம். அருமையான குடிகாரனையும் சந்திக்கிறோம். அப்படிலாம் சந்திக்கக்கூடாது. நம்ம டிராவலில் வந்து கர்த்தரை சந்திக்கணும், ஆசாரியனை சந்திக்கணும், தேவ தூதர்களை சந்திக்கணும். 28ஆம் அதிகாரத்தில் அவன் ஸ்டார்ட் பண்ணி பெர்சபாவின் வனாந்தரத்தில் வரும்பொழுதே சொப்பனத்தில் தேவதூதர்களை சந்தித்தான். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றான். கர்த்தருக்கு அவன் பிரயாணம் ஸ்டார்டிங்கில் அதுதான். அதனால் அவன் பிரயாணம் சக்ஸஸாக மாறிச்சு. அங்கே போய் வெற்றி பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் தக்க சமயத்தில் மறுபடி அந்த 31 அதிகாரம் 3வது வசனத்தில் நீ கிளம்புட்டார். 13வது வசனத்தில் வாசிங்க. 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னாராம். சொன்னார், போயிடு, கிளம்பு. அது 3வது வசனத்தில் அப்படித்தான் சொல்றார். உடனே மனைவிமாரெல்லாம் கூப்பிட்டு பேசுறான். ஆகவே கிளம்பிடுவன்ட்டாங்க. கர்த்தர் பிரயாணங்களிலே கூட இருக்கணும், தூதர்களை சந்தித்தான். அப்பதான் பிரயாணம்லாம் எப்படி இருக்கும்? அனுகூலமாக இருக்கும், சக்சஸாக இருக்கும். நம்ம போகிற காரியம், எடுத்துக்கொள்ளும் காரியம், பிரயாணம் எல்லாம் சக்சஸ் ஆகணும். பிரயாணம் அந்த லேவியன் அதைத்தான் சொன்னான். அது மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு. தேவனிடத்தில் கேள், கர்த்தருடைய சமூகத்தில் கேள். போகிற காரியம் அனுகூலமாய் முடியுமா? குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம். எலேசர் வந்து சொன்னார், ஆதியாகமம் 24:21 56வது வசனத்திலும் என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கின்றார். கர்த்தருக்கு அதில் 56 என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்க, தடுக்காதீங்க, எஜமானிடத்தில் போக என்னை அனுப்பிவிடுங்க. அவன் பிரயாணம் அனுகூலமாய் முடிந்தது. மகனுக்கு ஈசாக்குக்கு, ஆபிரகாமுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க போறாங்க. அந்த பிரயாணம் எல்லாம் நேர்வழியா போனதுனால அனுகூலமா முடிஞ்சு. அதுவும் விசுவாசமுள்ள ஆபிரகாம் அனுப்பினான். விசுவாசத்தோடு போகணும். கர்த்தருக்கு பிரயாணத்தில் ஜெபத்தோடு போகணும். அதனால தான் எலேசருடைய பிரயாணமும் அனுகூலமாய் முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு அனுகூலமாய் முடியவேன். எலியாவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொன்னார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் போய்கிட்டே இரு, எழும்பு. ஒரு நாள் அடைய புசித்துட்டு 40 நாள் இரவு பகல் என்ன பண்ணார்? பிரயாணம் பண்ணினார், நடந்து போனார். சோர்ந்து போன எலியா இப்பொழுது பலன் கொண்டான். அருமையானவர்களை, பிரயாணம் பண்ணி போய் தேவனை சந்தித்தான். அவனை குறித்து தேவன் செய்ய வேண்டிய திட்டம், தீர்மானம் எல்லாம் சொன்னார் தேவ பர்வதத்திலே. கர்த்தருக்கு பிரயாணத்தில் நீங்கள் தூதர்களையும் சந்திக்கணும், கர்த்தரையும் சந்திக்கணும், ஆசாரியனை சந்திக்கணும். ஜெபத்தோடு போகும் பொழுது உங்கள் பிரயாணம் தேவனுக்கு ஏற்றதாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாணம் அனுகூலமாயிருக்கும். அனுகூலம் யார் மூலம் வரும்? அனுகூலம் எப்படி இருக்கும்? வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராம். எவ்வளோ அருமையாக சொல்லிருக்கேன். அவர்தான்
நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அனுகூலம் நடக்கும், காரியம் முடியும், சக்சஸ் ஆகும், ஜெயமாகும். கர்த்தரை துணையாக வச்சுக்கங்க. கட்டாயம் உங்கள் காரியம்லாம் சக்சஸ் தான். கர்த்தர் இல்லாமல் இருக்குமானால் அது வெற்றி பெறாது. அதனால ஜெபிங்க, பைபிள் படிங்க, உபவாசம் இருங்க, கர்த்தரை தேடுங்க, ஆராதனைக்கு வாங்க, ஐக்கியப்படுங்க. இதெல்லாம் அவருக்கு பிரியமானது, இதெல்லாம் அவரை முக்கியப்படுத்துறது. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வருவார், துணையாளராய் வருவார். கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் துணையா இருக்கணும். இல்லைன்னு வைங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு 94ஆம் சங்கீதத்தில் 17 94:17 கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் மௌனத்தில் சொல்றாரு. பார்த்தீங்களா, கர்த்தர் எனக்கு துணையா இல்லைன்னா அழிஞ்சிருப்பேன்றார், மௌனத்துக்கு போயிருப்பேன்றார். அவ்வளோ பிரச்சனை அவருக்கு. இன்றைக்கு நமக்கு எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, போராட்டம். சொல்றார், கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால். பக்கத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எவனாவது இருப்பான், பிசாசு சில கருவியாக வச்சுருப்பான். ஆனால் கர்த்தரை துணையாக வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் கர்த்தர் துணையாளராக வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் துணையாக உங்களோடு இருக்கிறார் என்பதை உணருங்கள். நான் சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது, இங்கே வந்து உட்காரும் பொழுது, இந்த செய்திக்கு முன்னே வரும்பொழுது ஜெபத்தோடு இருப்பேன். கர்த்தர் வந்து என் தலை மேலே ஒரு கையை வச்சு அனாயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அக்கினி என்னில் இறங்கும். அப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்ப்பேன் இந்த இடத்துல உட்காரும் பொழுது. ஆமாம், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் கர்த்தருக்கு. அதுதான் அபிஷேகம். அடிக்கடி நான் அதை பார்ப்பேன். வீட்டில் கூட இன்னைக்கு காலையெல்லாம் 3:22 எழும்பையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நானும் சில நேரம் ஜபிக்கும் பொழுது, கையை உயர்த்தும் பொழுது நல்ல ஒரு அனாயிண்டிங் வரும். அப்போ நேரம்லாம் நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல ஒரு அசைவு ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியா அபிஷேகிக்கப்படணும். சும்மா வெத்து வேட்டா இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்கணும் கர்த்தருக்கு. ஆமாம், சில நேரம் இந்த பட்டாசு போட்டியில் பார்த்து அணுகுண்டு வைப்பானுங்க. எனக்கு சின்ன பசங்க அணுகுண்டு போடியே போயிடுவோம். அது மாதிரி பிசாசு ஓடணும். நீயே ஒரு அணுகுண்டாயிரு, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அதனாலதான் சிம்சோன் வர்றான்னா பெலிஸ்தெல்லாம் கதற ஆரம்பிச்சிருமாட்டே, வந்துட்டான், தொலைஞ்சோம், ஜாக்கிரதம்மா. ஆனா அவன் வர்றான்னா இஸ்ரவேல் மக்கள் ஆரவாரம் பண்ணுவார்கள். கர்த்தருக்கு வர்றான், நமக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நல்ல கவனியுங்கள். இந்த நாளிலே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை துணையா வச்சுக்கங்க. நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, யாருக்கு கர்த்தர் துணையாயிருப்பார்? வாசிங்க. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவனான ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். நல்ல கவனிங்க, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாருக்கு துணையா இருப்பாரு? சொல்றாரு, திட்டமானதா இருங்க, காரியத்தை நடத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறாருன்றார். உத்தமனுக்கு. யோபு ஒரு உத்தமன். கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்த பொழுது பலவித ஆசீர்வாதங்களை பெற்றான், பலவித நன்மைகளை பெற்றான். கர்த்தருக்கு ஆமா, நீ உத்தமனாய் நடந்து கொண்டிரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன்னார் ஆபிரகாமிட்ட. ஆதியாகமம் 17. கர்த்தருக்கு உத்தமனாயிரு. உத்தமனாய் வாழ்ந்த, நீதிமானாய் வாழ்ந்த நோவா குடும்பத்தை பேழைக்குள்ளே கொண்டு போய் பாதுகாத்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். நீ உத்தமனாயிரு, உத்தமமான குடும்பமாயிரு. வாழ்க்கையில, வேலையில, பொறுப்புல உத்தமமாயிரு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் உத்தமன், அநேகத்தில் உண்மையாயிருப்பான். வேதத்தில் உத்தமர்களுக்கெல்லாம் கர்த்தர் யாரா இருந்திருக்கிறார்? துணையாயிருந்தார். ஹல்லேலூயா. உத்தமனாயிருப்போமா? உத்தமமாய் வாழ்வோமா?
கர்த்தருக்கு உத்தமமாயிருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சபைக்கு உத்தமமாயிருங்க. உங்களை நடத்துகிற போதிக்கிற ஊழியக்காருக்கு உத்தமமாயிருங்க கர்த்தருக்கு. அதே நேரத்தில் எங்கே நீங்கள் பணியாற்றுகிறீர்களோ அந்த இடத்துல உத்தமமாயிருங்க கர்த்தருக்கு. பிள்ளைகள் பெற்றோருக்கு உத்தமமாய் உங்கள் நடக்கையை காண்பியுங்கள், உத்தமமாயிருங்கள் கர்த்தருக்கு. நீங்கள் ஒரு நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய், அப்பா அம்மா உங்களை நம்பணும். என் பிள்ளை ஒன்றும் செய்ய மாட்டான், என் மகன் நான் சொன்னதை தான் கேட்பா, ஆகவே எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்கணும். அதற்கு நீங்கள் உத்தமர்களாய் உத்தமமாய் நடங்கள் கர்த்தருக்கு. உத்தமத்தை வெளிப்படுத்துவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு துணையாளராயிருப்பார். ஹல்லேலூயா. எப்படி துணையாளராயிருப்பார்? அனுகூலமான துணை. என்ன துணை? அனுகூலம்னா முதலே சொல்லிட்டேன், சக்சஸ். அவர் துணையா இருந்தா உங்க காரியம் எல்லாம் வெற்றி தான்றேன். படிப்பில் வெற்றி தான். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள்லாம் கர்த்தரை துணையாக வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு அனுகூலம் செய்வார். உங்களுக்கு எல்லா காரியமும் படிப்பில் எக்ஸாமில் மார்க்குகளெல்லாம் நிறைய எடுப்பீங்க, சக்சஸ் தான் கர்த்தருக்கு. ஆகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை அருமையான அநேகர் பார்க்க வேண்டும். இன்னொரு வசனம் 2 நாளாகமம் 14:11 14ஆம் அதிகாரம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை அப்படின்னு ஒரு ஜெபம். எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்திருக்கிறோம். அவன் யாரை கூப்பிட்றான்? கர்த்தரை துணையாக கூப்பிட்றாரு. இப்போ இன்னொரு கூலி பொறுத்தலை, இன்னொரு 10,000 அல்லது 1 லட்சம் அல்லது 5 லட்சம். அருமையானவர்களே, ரதங்களை குதிரை வீரரை கூப்பிடலை. ஆமாம், எங்களுக்கு நீ துணையா இருந்தால் எங்களுக்கு அனுகூலமாயிடும்ன்றான். கர்த்தரை கூப்பிடுங்க. உங்க பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அனுகூலமாய் எங்களுக்கு துணையாக வாரும். அனுகூலமான துணையே நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும்னு சொல்லுங்க கர்த்தருக்கு. அவர் வரணும். ஆசா ஜபிக்கிறான் பாருங்க. ஆசாவுடைய ஜபம் கர்த்தருக்கு. ஆசாவை போல கர்த்தரை தேடுங்க, ஆசாவை போல கர்த்தரை கூப்பிடுங்க. பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. ஜபத்தை முக்கியப்படுங்க. யுத்த களத்திலும் ஜபிக்கிறான் பார், பிரச்சனையின் மத்தியிலும் ஜபிக்கிறான் பார், அதுதான் வெற்றி. உங்களுக்கு போராட்டம் வரும்பொழுது சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனை வரும்பொழுது தளர்ந்து போகாதீங்க கர்த்தருக்கு. அவன் அந்த 10 லட்சம் எத்தியோப்பியனை பார்த்து பயப்படவே இல்லை. யுத்த காலத்தில் போய் ஜெபிக்கிறான் பாருங்க. ஒரு சின்ன ஜெபம் கர்த்தருக்கு. உங்களுக்கு பிரச்சனை நடுவில் தாங்க ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் வருவார், உங்களுக்கு வருவார், உதவியா துணையாளராக வருவார். அவர் எப்படி வருவார்? அனுகூலமான துணையா வருவார். உங்க காரியத்தெல்லாம் முடிச்சு வைக்க வருவார். உங்க காரியங்கள்லாம் ஜெயமாக்க வருவார். சத்துருக்களை, அருமையானவர்களை துரத்தி அடிக்க வருவார். பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும். நீங்க தான் ஜெயிப்பீங்க கர்த்தருக்கு. காலை வெளியில இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள். எத்தனை குடும்பம் இதை கேட்டுக்கிறீங்க? சொந்து போகாதீங்க. இப்படி ஆயிடுச்சே, அப்படி பண்ணிட்டானே, சத்துரு இப்படி கொண்டு வந்துட்டானே, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளில் பிரச்சனை, விளைச்சலில் பிரச்சனை, என்ன செய்ய போறோம்? ஏன் தடுமாறுகிறீங்க? உங்களுக்கு ஒருவர் துணையாளராக இருக்கும் பொழுது அவரை மறந்துடாதீங்க, அவரை கூப்பிடுங்க. உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அனுகூலம், அனுகூலம் கர்த்தருக்கு. நீங்க அப்படி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுகூலம் உண்டாகும். நீங்கள் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணையாய் நிற்கிறார் என்றான். நல்ல கவனிங்க வெளிப்பாடு. தாவீதே ஒரு அபிஷேகம் பெற்றவன். இவன்கிட்ட வந்து சேர்றவெல்லாம் பாரு, அபிஷேகம் பெற்றவனா வர்றான், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனா வர்றான்.
அமாசா வர்றான், அவன் சொல்லி அவனை வாழ்த்துட்டு கடைசியில் கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறாரியா, ஏயா கவலைப்படுற, யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாதியா. கர்த்தருக்கு என்ன அருமையாக சொல்கிறான் பார்த்தீங்களா. அதனால் இவனுக்கு வந்து சேர்ற ஒரு கூட்டம்லாம் எப்படிப்பட்ட கூட்டம், கர்த்தர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார்னா, அனுகூலமாக இருப்பார்னா, உங்கள்கிட்ட வர்றவெல்லாம் அபிஷேகத்தோடு தான் வருவான், ஆவியில நிரம்பி வருவான், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வருவான். அவன் வர்றா பாருங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டு தாவீதை குறித்து சொல்றான், கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறாரியா, இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்றான். கர்த்தருக்கு ஆமா, உனக்கு உதவி செய்யறவனுக்கெல்லாம் சமாதானன்றான். தாவீது மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யுங்க, அபிஷேகம் பெற்றவன் அடையாளம் கண்டுகொள்ளுங்க. தாவீது ஒரு அபிஷேகம் பெற்றவன். இன்னொன்னு, தாவீது கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கக்கூடியவன், நாமத்தை முக்கியப்படுத்துகிறவன். கர்த்தருக்கு அவன் அன்னமாரெல்லாம் கூட நாமத்தை முக்கியப்படுத்தல, இவன் தான். அதனால இவன் பட்சமா வந்து யாரெல்லாம் சேர்ற அபிஷேகம் பெற்றவெல்லாம் வர்றான், ஆவியில் நிரப்பப்பட்டுக்கிட்டே வர்றான், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வர்றான். எப்படி பார்த்தீங்களா? அப்படி இருங்க. இன்னும் நீங்க இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், வாசியுங்கள். 8வது வசனம், 12:8. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரெல்லாம் சேர்றான் பாருங்க. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு அனுகூலமா ஒருவர் நின்றுகிட்டு இருக்கிறார். வனாந்தரத்தில் போய் சேர்றான். எப்படி சிங்க முகமெல்லாம் போகுது பாரு. என்ன முகம்? நரிமுகம் இல்லை, குரங்கு முகம் இல்லை. ஆமா, போறதெல்லாம் என்ன முகம்? சிங்க முகம்தான் இந்த சபைக்கு வேணும். சிங்க முகம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். அபிஷேகம் பெற்றவன் எப்பொழுது சிங்கமாக தான் இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம், ஒன்றுக்கும் பின்னடைய கூடாது. 1000 பிரச்சனை வந்தாலும் நீ சிங்க முகமாய் நில்லு. இந்த சிங்க முகத்தை பார்த்த உடனே சில முகங்கள் எல்லாம் சிதறி ஓடும் பார். சிங்க முகமே அது ஒரு தனி. அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ சாயல். சிங்க முகம் என்பது தேவ சாயல். நம்முடைய கர்த்தர் யூத ராஜ சிங்கம். ஹல்லேலூயா. அதெல்லாம் யூதாவுக்கு கொடியில என்ன போட்டிருக்கு? சிங்கம். சிங்கம் சிங்கம். கர்த்தருக்கு யூதா பார்த்து சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பிலேயாம் சொன்னா, அது நிமிர்ந்து நிற்கிற பால சிங்கம். ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிற்கிற பால சிங்கம் தான் நீங்களும் நானும். ஏன் பயப்படுற? பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாத. உன் பட்சத்தில் உன் பக்கத்தில் ஒருவர் உனக்கு அனுகூலமாய் நின்று கொண்டிருக்கிறார். உன் வீட்டில் நின்று கொண்டிருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உனக்கு அனுகூலமாய் உன் காரியத்தெல்லாம் சக்சஸ் ஆக்குறதுக்கு அவர் இருக்கிறார். உனக்கு தான். மற்றவனுக்கு தோற்று போயிடுவான், நீ ஜெயிச்சுக்கிட்டே வருவ. இருக்கிறாரா? வச்சுக்கங்க. உங்க பிரயாணத்தில் அனுகூலமான காரியம் நடக்கணும். நடந்துச்சு. உங்க பிரயாணம் கற்றதுக்கு ஏற்றதா, கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். கர்த்தருக்கு ஆமா அனுகூலம். சிங்க முகம். அடுத்து வெளிமான் வேகம் உள்ளவர்கள். ஓட்டன்னா மான் மாதிரி போகணும். ஆமா, மானை மிஞ்ச முடியாதான். ஆனா மான் எப்போ அப்படியே ஓட்டத்தை குறைக்கும்னா, பின்னே வர்ற சத்துருவை பார்க்கும் பொழுது ஓட்டம் தளர்ந்து போகும். ஆமாம், அவ்வளோ ஃபாஸ்டாக போகும். அதை பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்தால் மானு தான் ஜெயிக்கும். கலைமான், வெளிமான். அப்படி ஒரு கூட்டம் வருது பாருங்க. தாவீதின் பட்சமா. தாவீதுகிட்ட ஏற்கனவே சொந்தக்காரன் வருதா இருந்தான். அவன்தான் ஆசைகள். அப்படி ஓடுவான் ஓட்டத்தில். கர்த்தருக்காக ஓடுகிற ஆசைகள் நமக்கு வேணும். ஊழியத்தில் ஓடக்கூடிய ஆசைகள் வேணும். கர்த்தருக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக ஓடணும். சத்துருவெல்லாம் மேற்கொண்டு ஓடணும். கர்த்தருக்கு இன்னைக்கு அப்படி ஒரு வெளிமான் நமக்கு கூட்டம் வேணும். சிங்கமுக கூட்டம் வேணும். இவெல்லாம் ஏன் அங்கே போய் சேர்றான் தெரியுமா? கர்த்தர் அவருக்கு அனுகூலமாக துணையா அவனோடு தாவீதோடு இருக்கிறார்.
கர்த்தருக்கு. அதனால அபிஷேகம் பெற்றவன் போறான், சிங்கமுகம் போன்றவன் போறான். எப்படி அடுத்து யார் போறா? வெளிமான் வேகம் போன்ற பராக்கிரமசாலிகள்லாம் போய் சேர்றாங்க. நமக்கு பராக்கிரமசாலிகள் வேண்டும். நான் சில பகுதியெல்லாம் வச்சிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு தேவை. கர்த்தர் துணையா இருக்கும் பொழுது இவ்வளவு காரியம் நடக்கு. இன்னும் ஒரு முக்கியமான வசனங்கள்லாம் நமக்கு உண்டு, டைம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அனுகூலமாகும். கர்த்தருக்கு. தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 11:1. மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். தரியு என்றார் கீழ்ப்படுத்துபவன், அநேகரை கீழ்ப்படுத்தக்கூடியவன். கர்த்தருக்கு. இன்னொன்று, தரியு யார் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அகாஸ்வேருவின் மகன். இன்னொரு வேதத்தில் இவன் எஸ்தருடைய குடும்பத்தில் உள்ளவன், பிள்ளை. கர்த்தருக்கு. ஆகவே தரியு இவன் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் வருகிறவன். கர்த்தருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் தான் தானியேலுக்கு ஹெல்ப் பண்றான். இவன் காலத்திலும் கோரேஸ்வருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஜெயமாயிருந்தது. கர்த்தருக்கு. கோரேஸ் எஸ்தருடைய பேரன், தரியு ஆகாஸ்வேருவின் மகன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த தரியுவுக்கு கர்த்தர் பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் துணையாக நிற்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, தானியேலை போன்றவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, கட்டாய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு, கிருபை பெற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களையும் திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் துணை நிற்பார். ஆகவே பல வசனங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பிரயாணம் தேவனுக்கு ஏற்றதா? அனுகூலமாய் முடியுமா? உடனே அந்த ஆசாரியன் சொன்னான், உங்கள் பிரயாணம் தேவனுக்கு ஏற்றது, போங்க, சக்சஸ் ஆகுன்னா. கர்த்தருக்கு. அப்படித்தான் எலியேசருடைய பிரயாணம் சக்சஸ் ஆனது. யாக்கோபுடைய பிரயாணம், இஸ்ரவேலுடைய பிரயாணம், அருமையானவர்களை எல்லாம் அனுகூலமாயிற்று. அருமையானவர்களை அனுகூலமாய் அவர் இருக்க துணையாய் இருந்தால் எல்லாம் அனுகூலம்தான். ஆசாவுக்கு துணை நின்று வெற்றியை கொடுத்தவர் உத்தமனுக்கு துணை நிற்கிறார். கர்த்தருக்கு. தாவீதுக்கு தேவன் துணை நின்றபடியினால் அநேக அபிஷேகம் பெற்ற சிங்கமுகம் போன்ற அருமையானவர்களை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், பராக்கிரமசாலிகள், நல்ல ஓடுகிறவர்கள் அவன் பட்சமாய் போய் சேர்ந்தார்கள். கர்த்தருக்கு. ஒரு நபர் கர்த்தர் பட்சமா நின்னீங்கன்னா உங்க பட்சத்தில் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அவரை துணையா வச்சுக்கங்க. கட்டாயம் நீங்க பெரிய காரியங்களை உங்களை கொண்டு அவர் செய்வார். தரிவை போல தானியேலை குறித்த பாரம், அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன், சிங்கக்கவிக்கு போயிட்டு அவன் அதிகாலையில் போய் தேவனுடைய தாசனே அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, பார்த்தீங்களா எவ்வளவு கனப்படுத்தினான். அப்படி அவன் இருந்தபடியினால் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் துணை நின்றான். இந்த நாளிலே எல்லாம் முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம். இன்றைக்கு நம்முடைய காரியம் தேவனுக்கு ஏற்றதா? நம்முடைய பிரயாணம் தேவனுக்கு ஏற்றதா? ஆகவே அவன் சொன்னான், தேவனுக்கு ஏற்றது, அனுகூலமாய் முடியுமா? எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் இருக்குமா? கேளுங்கள். எங்கள் காரியம் அனுகூலமாய் இருக்குமா? இந்த காரியம் அனுகூலமாய் முடியுமா? என்னுடைய குடும்ப காரியம், என்னுடைய வேலை காரியம், நான் போற காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், எடுத்துக்கொள்ளும் காரியம் இந்த வாரத்தில், இந்த நாளிலே, வரக்கூடிய நாட்களில் அனுகூலமாய் முடியுமா? அவன் சொன்னான், அது தேவனுக்கு ஏற்றது, முடியும். அனுகூலம். நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நம்மோடு இருக்கும் பொழுது அவர் அனுகூலமான துணையாய் இருப்பார். கர்த்தரை துணையா வச்சுக்கங்க. பணத்தல்ல, பொருள் அல்ல,
மனிதனை அல்ல. இதெல்லாம் போயிடும். கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு அனுகூலம் தான், சக்சஸ் தான். உங்க காரியத்தில் நீங்க ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க, எல்லாம் சக்சஸ் ஆக மாறிவிடும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலவெளியில் எத்தனை பேர் நேரலையிலே பார்க்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கட்டாயம் வர நாட்களில் உன் காரியமெல்லாம் கர்த்தர் அனுகூலமாக்க விரும்புகிறார். உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமமாயிரு. அடுத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனை முக்கியப்படுத்தினார்கள், ஆசாரியனை முக்கியப்படுத்தினார்கள், உடன்படிக்கை பெட்டியை முக்கியப்படுத்தினார்கள், ஏபோத்தை தாவீது முக்கியப்படுத்தினார். ஜெயித்தான், ஜெயம் கொண்டான். அமலேக்கை தொடர்ந்து போய் அடித்து வீழ்த்தி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். என்ன கர்த்தர் தாவீதுக்கு துணையாய் இருந்தார், துணையாய் இருந்தார். எத்தனை பேர் உனக்கு எதிராக எழுமன், எத்தனை மந்திரவாத சக்தியை வரட்டும், எத்தனை பேர் சூனியம் வைக்கட்டும், அதெல்லாம் வாய்க்காமல் போயிடும், அதெல்லாம் எரிஞ்சு போயிடும். ஏன்னா கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். அதனால் அவருடைய அனுகூலம் உனக்கு எப்போதுமே உண்டு. தேவனுடைய பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களின் வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு அனுகூலம் செய்ய வந்திருக்கிறார், துணை நிற்கிறார். தாவீதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உனக்கு உதவி செய்வர்களுக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். நாங்கள் உம் பட்சமாய் நிற்போம். இந்த மேன்மைதான் இனி வரக்கூடிய காலத்தில். இப்படி ஊழியத்தை தான் நம்ம செய்ய போறோம். அவர் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாருக்கும் தான். வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரிலும் இப்படி ஒரு வல்லமை அபிஷேகம் இறங்கினபடியினால் ஸ்தோத்திரம். நாமத்தை மையப்படுத்துகிறவீதான் எங்களை நடத்தும், எங்களுக்கு துணை நில்லும். உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு துணை நில்லும். அனுகூலமான துணையாயிருங்கப்பா. ஆசீர்வதி கிருபைதான். நடுவர இந்த ஊழியங்கள் கூட்டங்கள் கர்த்தாவே ஆயத்த ஜெபத்துக்கு கொண்டு வா. நாளை ஆராதனை பொறுப்படுத்திக்கொள். அனுகூலமான காரியங்களை செய்யும். நாமத்தை மையப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு நேரடியிலே பார்த்த யாவரோடு என்றும் இருப்பதாக. ஆமென். அனுகூலமானவரே, ஆதரவாய் இருந்தவரே, சகாயம் செய்பவரே. அனுகூலமானவரே, ஆதரவாய் இருந்தவரே, சகாயம் செய்பவரே. மனப்பூர்வமாய் சிநேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே. மனப்பூர்வமாய் சிநேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பாராக. நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். இதே 6 மணிக்கு ஆராதனை உண்டு, ஆராதனை உண்டு. முதல் ஆராதனை 6 மணிக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணாம குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, சகாயம் செய்தவரே, மனப்பூர்வமா ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே, மனப்பூர்வமாய் ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே, அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, சகாயம் செய்தவரே, அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, என் இயேசு ராஜா நீரே. தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், தேவதூதருக்கு உதவியாக